guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் டு கார்னர் அனிமேட்டட் சீரிஸோட 167வது எபிசோட் தான் பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி டைரக்ட் டு கார்னர் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 166 எபிசோட வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டைரக்ட் டு கார்னர் சீரிஸ் சொல்லி தனியா லிஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதுல இருந்து செக் பண்ணிட்டு வாங்க. சோ இந்த எபிசோட் பாத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த 166வது எபிசோடோட பார்ட் 2 வீடியோன்னு சொல்லலாம். சோ இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்றத ஒரு குட்டி ரீகேப் மாதிரி நான் சொல்லிடுறேன். சோ நம்ம ரான் கானன் மோரிசனோட சேர்த்து நம்ம ஹட்டோரி கசுகாவும் ஒரு ஃபாரினர் ராபர்ட்டோட சேர்ந்து டகேடா மேன்ஷனுக்கு வந்து போறாங்க. சோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி நடந்த கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் போயிருக்காங்க. பட் ஆனா போன இடத்துல அந்த ஃபேமிலியோட ஹெட்டா இருக்க நோபுகாசுன்ற நபர் வந்து தூக்குல தொங்கியும் பல நூல்களுக்கு இடையில சிக்கியும் இறந்து போயிருக்கிறது தெரியுது. சோ இந்த கொலையை பண்ணது யாரு, எதுக்காக இந்த மேன்ஷன்ல பல அமானுஷ்யங்கள் நடந்துக்கிருக்குன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரி நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ரான் வந்து பேட்டரி எடுத்துக்கிட்டு வேக வேகமா கசுகா இருக்க இடத்தை நோக்கி வந்துருக்கா. பட் ஆனா அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கசுகா இல்லன்றது தெரியுது. அதே சமயம் நம்ம ஹட்டோரி கானன் மோரிசன் 3 பேரும் வேற யாருக்கும் தெரியாம நோபுகாசுவோட டெட் பாடியை வந்து செக் பண்ணிக்கிருக்காங்க. சொன்னே ஹட்டோரி வந்து இவர் இறந்து போன டைம் கண்டிப்பா நைட் ஒரு 9 மணி இருக்கும். அதாவது இவர் டின்னர் சாப்பிட்டு முடிச்சு வெளியில வந்த 10 நிமிஷத்துலயே இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்படின்னா கில்லர் கண்டிப்பா இங்கதான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து 3 வருஷம் யூஸ் பண்ணாத இந்த இடத்துல ஒரு சின்ன தூசி கூட இல்லாதது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அந்த இடத்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மியூகி வராங்க. சோ எல்லாருக்கும் சாப்பிடறதுக்காக ரைஸ் பால்ஸ் கொண்டு வந்திருக்கிறது தெரியுது. அதே சமயம் ரான் வந்து கசுகாவை தேடிட்டு அங்க இருந்து போய்க்கிருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசன் வந்து மியூகி கிட்ட நீ எப்ப இருந்து இங்க வேலை பார்த்துக்கிருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கு இருக்காரு. சொன்னே மியூகி வந்து நானும் மிசோவும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் நர்ஸா வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் எனக்கு அந்த வேலை பிடிக்காம நான் அங்க வேலையை விட்டு நின்னுட்டேன். என்ன இங்க ஹவுஸ் மேடா சேர்த்து விட்டதே மிசா தான் அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து சரி நீ சொல்லு மிசாவோட தற்கொலையை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றப்ப மியூகி வந்து ஒரு முறை நோபுகாசு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தன்னோட மனைவியோட அவர் பயங்கரமா சண்டை போட்டாரு. 20 வருஷமா இந்த பொய்யை என்ன நம்ப வச்சிருக்கன்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டாரு. பட் ஆனா அதுக்கான காரணம் என்னன்னு தான் எனக்கு தெரியல. அது போக அந்த சண்டையை சமாதானப்படுத்த போன மிசாவை அவர் தள்ளி விட்டுட்டாரு. இதனால அவளோட தலையில அடிபட்டு 7 தையல் போட்டாங்க. அதுக்கப்புறம் மிசா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நின்னுட்டா. அதுக்கப்புறம் சரியா 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நிலச்சரிவுல மாட்டிட்டு இருந்த ராபர்ட் அவ கண்டுபிடிச்சா. ராபர்ட்டோட உயிரை காப்பாத்தினதே மிசா தான். அவரை பத்திரமா பாதுகாத்தா. 2 பேரும் நல்லாவே க்ளோஸ் ஆனாங்க. மொத்த ஃபேமிலியும் ராபர்ட்டோட பயங்கரமா அட்டாச்மெண்ட் ஆனாங்க. சரியா ராபர்ட் போன 3வது நாள் மிசா தூக்கு போட்டு இறந்துட்டா அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து அப்படின்னா முதல்ல பொண்ணா இருக்க மிசா இறந்திருக்கா. அப்புறம் அவங்க கூடயே அவங்க அம்மாவும் தற்கொலை பண்ணிருக்காங்க. இதுல இருந்து நீ ஏதாச்சும் கவனிச்சிருக்கியா அப்படின்னு சொல்றப்ப மியூகி வந்து இதுல என்ன ஒரு விஷயம்னா நோபுகாசு தன்னோட மனைவியோட இறுதி அஞ்சலிலும் சரி தன்னோட மகளோட இறுதி அஞ்சலிலும் சரி அவர் அழுகவே இல்ல. பட் ஆனா மிசாவோட டெத்ல அவளோட சித்தப்பாவா இருக்க லிஜி வந்து பயங்கரமா கதறி அழுதாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ட்வின்ஸ் பேபிஸ் வந்து ராபர்ட்டோட நல்லா க்ளோஸாவே இருந்தாங்க. பட் ஆனா இப்ப என்னன்னா ராபர்ட்ட கொலைகாரன்னு சொல்லி பயந்துக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இந்த நோபுகாசு யூஸ் பண்ணக்கூடிய கயிறுகள்லாம் எங்க வச்சிருப்பாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப மியூகி வந்து சரி வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து நோபுகாசு இறந்த சமயத்துல ராபர்ட் ரான் கசுகாவோட வண்டியில எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அந்த ட்வின்ஸ் வந்து யூகோவோட குளிச்சுக்கு இருந்திருக்காங்க. மியூகி வந்து கிளீனிங் பண்ணிக்கு இருந்திருக்கா. அந்த பாட்டி வந்து அவங்களோட ரூம்ல இருந்திருக்காங்க. அது போக இந்த லிஜி யூசோ மேலயும் எனக்கு சந்தேகம் இருக்கு. ஆக மொத்தம் எல்லாரும் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து இந்த கேஸ் என்ன பைத்தியம் பிடிக்க வைக்குது அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசனும் மியூகியும் அந்த ரோப்பை கண்டுபிடிக்க போகும்பொழுது அங்க வந்து நம்ம ரான் அழுதுக்கு இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. சொன்னே ரான் வந்து கசுகாவை காணோம், என்னோட பவுச்சை தேடி வந்தோம், அவளோட பேட்டரி டெட் ஆனனால நான் எடுக்க போயிட்டு வந்தேன். பட் ஆனா வந்த இடத்துல அவளை காணோம் அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் அந்த கில்லர் வந்து கசுகாவை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணிக்க இருக்கிறது தெரியுது. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ஸ்டோரேஜ் ரூமுக்கு போறாங்க. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கசுகா வந்து அந்த ஸ்ட்ரிங்ல தொங்க விட்டுருக்கிறது தெரியுது. சோ அதை பார்த்தது எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சொன்னே ஹட்டோரி வேக வேகமா கசுகாவை கிட்ட போய் எழுப்புனதுக்கு அப்புறம் தான் தெரியுது கசுகா இன்னும் சாகலன்னு சொல்லி. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரான் வந்து எல்லாம் என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி அழுதுக்கு இருக்கா. அதே சமயம் ஹட்டோரி வந்து எனக்கு தெரிஞ்சு கில்லர் கண்டிப்பா மேல இருக்க வேர் ஹவுஸ்ல தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹட்டோரியும் கானனும் மேல போய் செக் பண்றாங்க. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நோபுகாசுவோட பாடியை தவிர அங்க வேற எதுவுமே இல்ல. அதே சமயம் ஹட்டோரி வந்து இவ்வளவு ஷார்ட் டைம்ல அந்த கில்லர் எப்படி இதெல்லாம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருந்திருப்பாரு
இருப்பான் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரையும் வந்து ஒரே இடத்துல வச்சு மீட்டிங் பண்ணிக்கிருக்காங்க. சோனி மோரிசன் வந்து இங்க இருக்க யாரோ ஒரு நபர் தான் இந்த கொலையை பண்ண கில்லரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து யூசோ வந்து மிஸ் ஆயிடுறாரு. சோ யூசோ பாத்துக்கிட்டீங்கன்னா அவரோட பப்பட் ரெடி பண்ணிக்கிறதுனால எல்லாரும் அந்த ரூமுக்கு போறாங்க. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா யூசோ வந்து பப்பட்டை ரெடி பண்ணிக்கிருக்காரு. இது என்னோட அண்ணன் கஸ்டமருக்கு நாளைக்கு டெலிவரி பண்றதா சொன்னாரு, அது அவரால் முடிக்க முடியல, அதான் நான் முடிச்சுக்கிருக்கேன். சில பப்பட்ஸ் வந்து ரிப்பேருக்கு வரும், அதுக்கு 70,000 என்ன செலவாகும் தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப அட்டோரி வந்து என்னது 1000 எண்ணுக்கு வாங்கின பப்பட் செலவு பண்றதுக்கு 70,000 என்ன தேவைப்படுமா அப்படின்னு சொல்றப்ப யூசோ வந்து என்னோட அண்ணன் நோபுகாசுவும் நெகியும் பல பப்பட்ஸை வந்து உருவாக்கி இருக்காங்க, அது எல்லாமே பல லட்சத்துக்கு விலை போயிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அது என்ன ரொம்ப பெரிய பப்பட்டா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப யூசோ வந்து அது ஸ்பைடர் டீமன் பப்பட்டு, அதை யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், அதை ஸ்ட்ரிங்கால தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து அது என்ன பாக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப யூசோ வந்து என்னோட பிரதர் நெகியோட பப்பட் தான் அது, அதுல ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசன் வந்து யூசோவை கூட்டிட்டு போயிடுறாரு. அதே சமயம் கானனும் ஹட்டோரியும் அங்க இருக்க பப்பட்டை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த பப்பட்டுக்குள்ள ட்ரக்ஸ் மறைச்சு வச்சிருக்கத கானன் வந்து கண்டுபிடிச்சிடுறான். சோனே கானன் வந்து இதனால தான் நோபுகாசு இந்த கேஸ பர்சனலா மோரிசனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காரு, கல்பிரிட்ட கண்டுபிடிச்ச முத வேலையா அவர்கிட்ட தான் இதை சொல்லணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ட்வின்ஸ் பேபிஸ் வந்து அம்மா அடுப்புல இருந்து ஏதோ மோசமான ஒரு வாடை வந்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹட்டோரியும் கானனும் அதை போய் செக் பண்றாங்க. அதே சமயம் கானன் வந்து அந்த ட்வின்ஸ் கிட்ட வந்து கேட்டுக்கிருக்கான், நீங்க எதுக்காக ராபர்ட்டை பார்த்ததும் கில்லர்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த ட்வின்ஸ் வந்து சரியா 3 வருஷத்துக்கு முன்னாடி மிசா ஆண்டி வந்து அவரை பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு வர சொன்னாங்க, அப்ப அவரு ஒரு விசிட்டிங் கார்டுல ஒன்னு எழுதி இத போய் நீங்க மிசா கிட்ட கொடுக்கணும்னு சொன்னாரு. அதுல என்ன எழுதி இருந்தாரு தெரியுமா, அதுல டைன்னு எழுதி இருந்தாரு, அதுக்கு சாவுன்னு தானே அர்த்தம். நாங்க கூட அந்த அர்த்தத்தை நெகி அங்கிள் கிட்ட போய் கேட்டோம், அவரும் அதையே தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றப்ப யூகோ வந்து அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுத்துக்கிருக்கான். அதே சமயம் ஹட்டோரி வந்து அந்த எரிஞ்சுக்கு இருந்த நெருப்புல இருந்து பாதி எரிஞ்சு போன நிலையில ஒரு ஸ்டன் கன்னை வந்து எடுக்கிறான். அதே சமயம் ஹட்டோரி வந்து வேகமா கசுகா இருக்க ரூமுக்கு போய் கசுகா சீக்கிரம் உன்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்றப்ப கசுகா சும்மா இருப்பாளா, நம்ம ஹட்டோரியோட கண்ணம் பழுக்கிற அளவுக்கு ஒரு அறைய விட்டுடுறா. அதே சமயம் ரான் வந்து நான் கசுகாவோட பின்கழுத்தை செக் பண்ணி பார்த்தேன், அதுல ஒரு பர்ன் மார்க் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் ரான் வந்து ஹட்டோரி கிட்ட கசுகா கீழ இருந்து ஒரு சின்ன மார்பிளை எடுத்தா, அந்த சமயத்துல தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரியும் காணணும், என்னது அது பிபி கண்ல இருந்து வந்த மார்பிள் தானே அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானனும் ஹட்டோரியும் வேகமா ஸ்டோரேஜ் ரூம்ல போய் செக் பண்றாங்க. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 2 முடிச்சு போட்டிருந்த ஒரு நரம்பும் அங்க பார்த்த சில மார்க்ஸையும் கானன் வந்து கண்டுபிடிக்கிறான். சோனே கானன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், கண்டிப்பா இந்த நபர் தான் கில்லரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிருக்கு. அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. சோ பேலன்ஸை வந்து பார்ட் 3 வீடியோல எண்டிங்கோட பார்க்கலாம். சோ அதுல வந்து நீங்க எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க போகுது. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.